பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்து பார்க்க போறோம்ப்பா. ஸோ 1919 நம்மளுக்கு ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவமும் 1919 நடைபெற்றிருக்கும். அதை தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வர போறாங்க. சரியா? எதுக்குப்பா ஒத்துழையாமை இயக்கம்? அதாவது ஆங்கிலேயர்கள் சொல்றத செயல்படுத்துற இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியர்கள் தான் இருப்பாங்க. அதிகார வர்க்கத்துல மட்டும்தான் ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்துறது இந்தியர்கள் தான். அப்போ அவங்க சொல்றத கேட்காம அப்படியே விட்டுட்டாங்க, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அரசு இயந்திரம் வந்து டோட்டலா டவுன் ஆயிரும். அதனாலதான் ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கியிருப்பாங்க. 1920 ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும்பா. சரியா? இது ஒரு சிறப்பான விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் சிறப்பு அமர்வு ஒண்ணு நடைபெற்றிருக்கும். அடுத்து ரெகுலரான ஒரு அமர்வு, எப்பயும் போல நடக்கக்கூடிய ஒரு அமர்வு நடைபெற்றிருக்கும். சரியா? காந்தியடிகள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை டக்குன்னு அறிவிச்சிருவாரு. அப்போ வந்துட்டு அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்காக 1920 அதாவது 1920 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சிருப்பாரு ஒத்துழையாமை இயக்கத்தை. அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்காக 1920 செப்டம்பர் மாசம் கல்கத்தா சிறப்பு அமர்வு வந்து நடைபெற்றிருக்குப்பா. சரியா? இந்த சிறப்பு அமர்வுல ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா அனுமதி கொடுத்துருவாங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து லாலா லஜபதி ராய் தலைமை தாங்கியிருப்பாரு. ரொம்ப முக்கியம். சரியாப்பா? சரி, ரைட். அதே மாதிரி அதே 1920 டிசம்பர்ல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு டிசம்பர்ல தான் நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்தோட கடைசியில தான் வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெறும். ஸோ ரெகுலரா நடக்கக்கூடிய அந்த டிசம்பர் மாசம் மாநாடு வந்து நாக்பூர்ல நடைபெறும். சேலம் விஜயராகவாச்சாரி அதுல தலைமை தாங்கியிருப்பார்ப்பா. இது ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தலைமை தாங்கினதுனால. சரியா? அப்ப 1920 நாக்பூர்ல சேலம் விஜயராகவாச்சாரி தலைமையில மாநாடு, காங்கிரஸ் மாநாடு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அதுல வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்படும். அப்ப ரெண்டு இதுப்பா. கல்கத்தால நடைபெற்றதுல 1920 அனுமதி கொடுத்திருப்பாங்க. 1920 டிசம்பர்ல நாக்பூர்ல நடைபெற்றதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்காக. சரியா? ஒத்துழையாமை இயக்கத்தோட குறிக்கோள் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க ஆங்கிலேயர்கள்கிட்ட வாங்கின பட்டங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கணும். அது சரியா? அடுத்து நீதிமன்றம், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறது. அடுத்து இப்போ நீதிமன்றத்தை புறக்கணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அப்ப இந்த பிரச்சனை சார்ந்து போய் நீதிமன்றம் அணுக முடியுமானா முடியாது. ஏன்னா நீதிமன்றத்தை புறக்கணிச்சிட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு தனியார் மத்தியஸ்தத்தை கூப்பிட்டு பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்க. சரியா? அப்போ ஆஹ் அதாவது நீதிமன்றத்தை புறக்கணிச்சதுனால தனியார் மத்தியஸ்தம் மூலம் தீர்வு காணுதல், இது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட்பா. அடுத்து இந்த 1919 சட்டத்தின் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது சட்டப்பேரவையை வந்து புறக்கணிச்சிருப்பாங்கப்பா காங்கிரஸ். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் போன கிளாஸ்ல, அவங்க ஒண்ணு டொமினியன் அந்தஸ்து எதிர்பார்த்திருப்பாங்க, இல்லாட்டி சுதந்திரம் எதிர்பார்த்திருப்பாங்க. ரெண்டுமே கொடுக்காததுனால சட்டப்பேரவையை டோட்டலா காங்கிரஸ் புறக்கணிச்சிருவாங்க. சோ ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர்ந்து வரிகுடா இயக்கம் 1922 வரும். சரியா? எதுக்குமே வந்து வரி கொடுக்க கூடாது, வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 1922 பர்தோலில ஒரு மிகப்பெரிய வரிகுடா போராட்டம் வந்து நடைபெறும். இந்த போராட்டம் தான் காந்தியடிகளோட நற்பெயரை பெரிதும் மேம்படுத்திய இயக்கம். இது கேட்பாங்கப்பா. சரியா? மகாத்மா காந்தியோட நற்பெயரை பெரிதும் மேம்படுத்திய போராட்டம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரிகுடா இயக்கம் தான். அந்நிய துணிகள் எல்லாத்தையுமே வந்து தீயிட்டு கொளுத்திருப்பாங்க. சோ அது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். எது? இந்த வரிகுடா இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கடுத்து வரிகுடா இயக்கம் 1922 பெரிய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா சௌரி சௌரா. சரியா? அதாவது 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்லப்பா என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது விவசாயிகள் வந்து அமைதி வழியில போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அத வந்து காவல்துறையினர் வந்து எதிர்த்திருப்பாங்க. சோ விவசாயிகள் காவல்துறை நடுவுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடிச்சிருக்கும். அப்ப 22 காவலர்கள் வந்து தீ வச்சு கொல்லப்பட்டிருப்பாங்க. சரியா? அந்த போலீஸ் ஸ்டேஷனே தீ வச்சு எரிச்சிருப்பாங்க. சோ அந்த சமயம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி தான் வந்து இதுக்கு காரணம், இவர் சொல்லிதான் எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து திரும்பும். உடனே காந்தி என்ன சொல்லுவாரு, நான் வந்து அஹிம்சை வழியில தான் போராட சொன்னேன். ஆனா
இது வந்து தவறான ஒரு விஷயம். இனிமே வந்து யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்த உடனடியா நான் கைவிடுறேன் அப்படின்னு சொல்லிருவாரு. உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப வந்து ஜவஹர்லால் நேருவும், சுபாஷ் சந்திர போஸும் இளம் தலைவர்கள் காங்கிரஸ்ல. அப்போ இ ஒரு ஒரு அதாவது என்கிட்ட கேட்காம நீங்க மட்டும் எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வரும் மகாத்மா காந்திக்கு எதிரா. சரியா? அப்போ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 1922ல வந்து ஜவஹர்லால் நேரு இனிமே நான் வழக்கறிஞர் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்ட வந்து கழட்டி வச்சிருப்பாருப்பா. ஸோ 1922ல இனிமே நான் வழக்கறிஞர் இதுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவரு, கடைசியில 1947 இந்திய தேசிய ராணுவம் வழக்குக்காக வாதாடியிருப்பாரு. அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு அவர் கோர்ட்டுக்கே போயிருப்பாரு. சரியா? இதுதான் வந்து சௌரி சௌரா பிளஸ் ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கியமான கான்செப்ட். சரியாப்பா? உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் 1922 பிப்ரவரி 5 வேற வந்து காவல் நிலையம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரியாப்பா? சரி, ரைட். அடுத்து பாருங்க. அதத்தான் திரும்ப வந்து அவரு எப்ப வாதாடி இருப்பாரு ஜவஹர்லால் நேரு அப்படின்னா 1945பா. 47ன்னு சொல்லிட்டேன். 45ல தான் 23 வருடம் கழித்து தான் திரும்ப வந்து இவரு வாதாடி இருப்பாரு. சரியா? அதுவும் இந்திய தேசிய ராணுவத்துக்காக வாதாடி இருப்பாரு. அடுத்து பாருங்க, 1922ல உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மகாத்மா காந்தி கைது செய்யப்படுவாரு. துருக்கியில இருக்க கலிபா அலுவலகம் வந்து மூடப்பட்டதுனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லாம விட்டா அது கடைசியா நம்ம சொல்லிடுவோம். சரியாப்பா? என்ன அப்படின்னா, ஹிலாபத் மாநாடு. ஸோ துருக்கியில உள்ள அந்த அலுவலகம், அதாவது துருக்கியில உள்ள கலீபா அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இஸ்லாம் மதத்துக்கு ஒரு ஒரு தலைவர், மதகுரு மாதிரி இருப்பாரு. அவரோட அலுவலகம் மூடப்பட்டதுனால கிலாபத் இயக்கமும் முடிவுக்கு வந்துரும். சரியா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1922 தான். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, 22 கான்செப்ட் அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்படியே 1923 சுயராஜ்ய கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்கப்பா. இது எதுக்காக இந்த சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர்னு 2 பேர் இருப்பாங்க. இந்த மாற்றத்தை விரும்புவோர் என்ன சொல்லுவாங்க, 1919 சட்டப்படி எலெக்ஷன் நடத்திட்டாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல பங்கு பெற்று நம்ம நாடாளுமன்றத்துக்குள்ள போய் மக்களோட கஷ்டங்களை எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மாற்றத்தை விரும்புவோர். இல்ல, நம்ம வந்து அவங்க டொமினியன் அந்தஸ்து கொடுக்கிற வரையும் நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றவங்க மாற்றத்தை விரும்பாதவர். சரியா? அப்ப மாற்றத்தை விரும்பாதவர் லிஸ்ட்ல ராஜாஜி, வல்லபாய் பட்டேல் இவங்க 2 பேர் இருப்பாங்க. மாற்றத்தை விரும்புவோர் பட்டியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் இந்த சுயராஜ்ய கட்சி. 1923 ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கப்பா. சரியா? ஆனா சுயராஜ்ய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். சரியா? ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா 1925ல சி.ஆர். தாஸ் வந்து மரணம் அடைஞ்சிருவாரு. 1926ல சட்டப்பேரவையில இருந்து விலகிடுவாங்க. சரியா? ஏன்னா முக்கியமான ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு. யாரு? இதை சேர்ந்தவர். சரியா? நம்ம சி.ஆர். தாஸ் சுயராஜ்ய கட்சியை ஆரம்பிச்சவரே, அவரே வந்து இறந்ததுனால 26ல வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில இருந்து பதவி விலகிடுவாங்க டோட்டலா சுயராஜ்ய கட்சி. ஆனா 26ல இவங்க விலகிறப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி அதிக பெரும்பான்மையில ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? அதே சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, நீதி கட்சி, சுயராஜ்ய கட்சி இவங்க 2 பேரும் சம அளவுல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா 26ல வந்து சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவை விட்டே வெளியே போயிட்டாங்க. அப்ப என்னன்னா, தமிழ்நாட்டோட சட்டப்பேரவையில ஒரு நிலையின்மை, ஒரு நிலைத்தன்மை இல்லாத சூழல் வந்து நிலவும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 2க்கும் பொதுவான ஆளு சுப்பராயன், அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎம் போடுவாங்க. இவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1920ல இருந்து 1937 வரையும் நீதி கட்சியோட ஆட்சி இருக்கும். இடையில 26 to 30 வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் சுப்பராயன்னு பார்த்தோம். சோ இதுதான்ப்பா அந்த கான்செப்ட். சரியா? அதாவது என்னன்னா, இந்த சுயராஜ்ய கட்சி ஜெயிக்கிற நேரம், தமிழ்நாட்டுல ஜெயிக்கிற நேரம் மத்திய அளவுல சுயராஜ்ய கட்சி அவங்க சட்டப்பேரவையில இருந்தே விலகிடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலைத்தன்மை இல்லாத சூழல் நிலவுறதுனால நீதி கட்சி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், நடுவுல ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயனை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம்னு சொல்லிடுறாங்க. அதனாலதான் 13 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சி இருந்திருக்கும். 4 ஆண்டுகள் 26 to 30 வரை மட்டும்
சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் ஆட்சி பண்ணியிருப்பார்ப்பா. சரி, 1927 நவம்பர் 8 சைமன் குழு வருகை. அடுத்தது சரி, இந்த சைமன் குழு எதுக்காகப்பா வந்தாங்க? 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் முறைப்படி செயல்படுத்தப்படுதா அப்படின்னு பாக்குறதுக்காக சைமன் குழு வந்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் ஒருத்தவங்க கூட இருந்திருக்க மாட்டாங்கப்பா. இப்ப கான்செப்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியர்களோட நிலைமையை வந்து விசாரிக்க வர்றவங்க தான் இந்த சைமன் குழு. சரியா, இந்திய சட்டப்பூர்வ ஆணையம்னு சொல்லுவாங்க. சைமன் தலைமையில அமைக்கப்பட்டதுனால சைமன் குழுன்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? ஆனா இந்தியர்களை பத்தி ஆராய வர்ற குரூப்லயே இந்தியர்கள் இல்லை அப்படின்னா எப்படி? அதனால ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்திருக்கும். இந்த எதிர்ப்புல தீவிர தேசியவாதியோட தீவிர தேசியவாதியான லாலா லஜ்பதி ராய் தடியடினால கொல்லப்படுறாருப்பா. அப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆளு நம்ம லாலா லஜ்பதி ராய். ஏன்னா 1907 சூரத் பிளவுல தீவிர தேசியவாதிகள் பிரிஞ்சதே லாலா லஜ்பதி ராய் தலைமையில தான் பிரிஞ்சிருப்பாங்க. அவரே வந்து கொண்டிருக்காங்க, தடியடி நடத்தி ஆங்கிலேயர்கள் கொண்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். இதுதான் வந்து இந்த சைமன் குழு எதிர்ப்புக்கான ஒரு முக்கிய நோக்கம். இதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதம் நிறைய நடைபெற்றிருக்கும். அது நம்ம தனியா பார்ப்போம். சரியாப்பா? இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கடுத்து தீவிரவாதம், தீவிர தேசியவாதம். சரியா, தீவிர தேசியவாதம், கம்யூனிசவாதம் இது பார்ப்போம். சரியா, சரி ரைட் ஓகேப்பா. அதான் நோட்ஸா கொடுத்துருப்பேன். சரியா, சைமன் குழுல இந்தியர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தியர்கள் தங்களுக்கு மத்தியில் தனி அரசியலமைப்பு வேண்டும் அப்படின்ற நோக்கம் உண்டாச்சு. இந்த சைமன் குழுக்கு அப்புறம் தான், சைமன் குழு வருகைக்கு அப்புறம் தான் நம்ம எதுக்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமையா இருக்கணும், அவங்க அரசமைப்பு படி இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு அரசமைப்பு சட்டம் இருந்தா அவங்க இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கல்ல, நம்மளே ஆட்சி பண்ணிக்கிறோன்ற ஒரு முடிவு வரும் 1927 சைமன் கமிஷனுக்கு அப்புறம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா மோதிலால் நேரு அறிக்கை 1928 விடுவாங்கப்பா. இதோட மோதிலால் அறிக்கையோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தங்களுக்குன்னு இந்தியர்கள் தங்களுக்குன்னு ஒரு தன்னாட்சி அந்தஸ்து இருக்கணும், தங்களுக்குன்னு ஒரு அரசமைப்பு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த நேரு அறிக்கை. சரியா, அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது மோதிலால் நேரு தலைமையில. சரியா, ரைட் ஓகேப்பா. டொமினியன் அந்தஸ்து ஃபர்ஸ்ட், டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கப்பா. சரியா, இந்தியான்னு எடுத்துக்கிறோம். இந்தியாவோட வடமேற்கு பகுதினா இதான் இந்தியாவோட வடமேற்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வடமேற்கு பகுதி இப்போ பாகிஸ்தானா இருக்கு. நம்ம வந்து பிரிவினைக்கு முன்னாடி தான் படிக்கணும். சரியா, இப்போ நம்ம படிக்கிற ஃபுல்லா இந்திய தேசிய இயக்கம்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம பிரிவினைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் நம்ம படிக்கணும். சரியாப்பா? அப்ப வடமேற்கு இந்தியால என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்துக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அங்க முஸ்லிம்ஸ் அதிகம். அதே மாதிரி இந்திய ஒன்றிய பகுதிகளுக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்ப இந்திய ஒன்றிய பகுதினா இதுதான். இங்க வந்து முஸ்லிம்கள் கம்மி, ஹிந்துஸ் அதிகம். அப்போ முஸ்லிம்கள் அதிகமா இருக்க பகுதியில ஹிந்துஸ்க்கு இடஒதுக்கீடும், ஹிந்துஸ் அதிகமா இருக்க பகுதியில முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா முகமது அலி ஜின்னா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. மத்திய சட்டப்பேரவையில 1/3 முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுது. சரி, அடுத்து தேஜ் பகதூர் சாப்ரோ. சரியாப்பா, அவரும் ஜின்னாவும் சேர்ந்து 14 அம்ச கோரிக்கையை வெளியிடுறாங்க. முக்கியமா இந்த 14 அம்ச கோரிக்கைக்கு காரணம் யாருன்னா தேஜ் பகதூர் சாப்ரோ தான். ஆனா அதையும் நிராகரிச்சிடறாங்க. சரியா, உடனே முகமது அலி ஜின்னா என்ன பண்றாரு, நம்மளோட தந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரி, இது சரிப்பட்டு வராது, இந்த படத்துல தான் யாரும் வண்டியில ஏற மாட்டாங்க, பாம்பு எடுத்து வெளியே விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஜின்னா என்ன பண்றாரு, நீங்க நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டீங்க, எங்களுக்குன்னு தனி நாடு கொடுத்துருங்க, நாங்க பாட்டுக்கு போய் எங்க பொழப்ப பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னது எப்ப அப்படின்னா இந்த வருஷம் தான் 1928 தான் அவருக்கு இந்த சிந்தனை உதிக்கும். ஆனா இவர் முறைப்படி பாகிஸ்தான்ற தனி நாடு வேணும்னு கேட்டது எப்பனா 1940 தான். ஆனா அவருக்கு அந்த சிந்தனை உதிச்சது எப்பனா 1928 நேரு அறிக்கைக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த சிந்தனையே வந்து உதிச்சிருக்கும். சரியா, அடுத்து பாருங்க, இந்த கொள்கை எழுச்சி பெற ஆரம்பித்தது. முகமது அலி ஜின்னாவோட கொள்கை எழுச்சி பெற ஆரம்பிக்குது. இப்போ 1928 மோதிலால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா அடுத்த மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமையில நடைபெறும்
அப்படின்னு சொல்லியிருப்பாருப்பா. சோ அதான் ரொம்ப முக்கியமானது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சரியா? 29, 30 ஏன் சேத்தாப்புல போட்டிருக்குன்னா, இந்த கான்செப்ட் கீழ சொல்றேன். அதாவது இந்த 29 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல பூர்ண சுயராஜ்யம், முழு சுதந்திரம் தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது ரொம்ப முக்கியம்ப்பா. பூர்ண சுயராஜ்யமே நமது இலக்கு அப்படின்னு சொன்னது எதுல அப்படின்னா, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல. சரியா? சரி ரைட். இப்போ இந்த 2 பாயிண்ட் முக்கியம்ப்பா. பழைய புக்ல என்ன குடுத்திருப்பாங்க? 1930 ஜனவரி 26ல தான் கொடியேத்துனாங்க ராவி நதிக்கரையிலன்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஆனா அது தவறு. எப்ப கொடியேத்திருப்பாங்கன்னா, 1929 டிசம்பர் 31 வருஷ கடைசில. அப்பயே என்ன பண்ணுவாங்கன்னா, ராவி நதிக்கரையில மூவர்ண கொடிய ஏத்திருவாங்கப்பா. ஜவஹர்லால் நேரு ஏத்திருவாரு. சரியா? 1929 டிசம்பர் 31லயே மூவர்ண கொடி ராவி நதிக்கரையில ஏற்றப்பட்டுரும். இதுவே 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமா அறிவிக்கப்பட்டிருக்கும்பா. சரியா? சுதந்திர தினமா அறிவிச்சு எல்லாருமே வந்து அத சுதந்திர நாளா, விடுதலை நாளா கொண்டாடிருப்பாங்க. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜனவரி 26 ஒவ்வொரு வருடமும் நம்ம குடியரசு தினமா, நம்மளோட ராணுவத்தோட படை பலத்தை பறைசாற்றுற விதமா நம்ம கொண்டாடிட்டு வரோம். சரியா? அப்போ டிசம்பர் 31 1929 டிசம்பர் 31 1930 ஜனவரி 26 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாப்பா? சரி. அடுத்து உப்பு சத்தியாகிரகம் 1930 அதே மாதிரி சட்டமறுப்பு இயக்கம். சரியாப்பா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சட்டையில உப்பு பறிஞ்சிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. 30ஆம் நம்பர் சட்டை. சரியா? 30ஆம் நம்பர் சட்டையில உப்பு பறிஞ்சிருக்கு. அப்போ 1930 உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம். சரி. இப்போ உப்பு சத்தியாகிரகம் பார்ப்போம். உப்பு சத்தியாகிரகத்தை நம்ம 2ஆ பிரிச்சிடணும்ப்பா. இந்தியா, தமிழ்நாடு. படிக்கும்போது சேத்தாப்புல படிச்சிடணும். இது 10th புக்கு, இது 12th புக்கு. சரியா? சரி ரைட் ஓகே. இப்போ 12th புக்ல இது டீடைல் தெளிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்தியால 1930 மார்ச் 12 உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சிருக்கும்பா. சரியா? இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? மார்ச் பண்றவங்க, அதாவது இது பேரு தண்டி மார்ச் இங்கிலீஷ்ல. அதனால மார்ச் மாசம். மார்ச் பண்றவங்க எப்படிப்பா போவாங்க? 1, 2, 1, 2ன்னு சொல்லிக்கிட்டு தானே போவாங்க. அப்ப 1930 மார்ச் 1, 2 உப்பு சத்தியாகிரகம். அப்படியே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு மாசம் ஒரு நாள் கழிச்சு, மார்ச்சுக்கு அடுத்து ஒரு மாசம் ஏப்ரல், 12க்கு அடுத்து ஒரு நாள் கழிச்சு 13, அது வந்து தமிழ்நாட்டுல. சரியாப்பா? ராஜாஜி தலைமையில. இந்தியால மகாத்மா காந்தி தலைமையில, தமிழ்நாட்டுல ராஜாஜி தலைமையில 1930 மார்ச் 12 இந்தியால உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டுல அப்படியே ஒரு மாசம் ஒரு நாள் கழிச்சு ஏப்ரல் 13. சரியாப்பா? ரைட். அப்போ இந்திய அளவுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 78 பேர் கலந்துகிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு அளவுல 100 பேர் கலந்துருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வருவாங்க. ஆனா அதுல 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து கலந்துக்க வச்சிருப்பாங்க. சரியா? ரைட் ஓகே. இப்ப காந்தி என்ன பண்றாரு? 61 வயசுல போறாருப்பா. 24 நாள் நடக்கிறாரு. 241 மைல் நடக்கிறாரு. இங்க பாருங்களேன். அதாவது ரிட்டையர்மெண்ட் வயசு இப்ப கவர்மெண்ட்ல 60ஆ? ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு எதுக்கு வீட்ல சும்மா இருந்துகிட்டு ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்ற மாதிரி போறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப 61வது வயசுல போறாரு. 60 வயசு ரிட்டையர்ட் ஆகி 61வது வயசுல போறாரு. 24 மணி நேரமும் நடந்து போறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 நாள். அப்படியே கூட ஒரு 1ஆம் நம்பர் சேர்த்துக்கோங்கப்பா. 241 மைல். அவ்வளவுதான். சரியா போச்சா? சரி. எங்க இருந்து எங்க போறாருப்பா அவரு? சபர்மதியில இருந்து தண்டி வரையும் போறாரு. சரியா? சபர்மதியில இருந்து தண்டி வரையும் இவர் போறாரு. நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரையும் போறாங்கப்பா. சரியா? இதுல மெயினான கான்செப்ட் என்னன்னா, இது சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின். எங்க உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. திருச்சி. சரியா? எல்லாருமே வேதாரண்யம் தெரியும். ஆனா எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்சியில ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுவே வந்து இந்தியால 1930 ஏப்ரல் 5ல வந்து ரீச் ஆனாங்கப்பா. மறுநாள் வந்து உப்பு அள்ளியிருப்பாங்க. சரியா? சட்டவிரோதமா உப்பு அள்ளியிருப்பாங்க. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கலந்துகிட்ட ஒரே பெண்மணி சரோஜினி நாயுடு. சரியாப்பா? உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்ட பெண்மணி சரோஜினி நாயுடு இந்திய அளவுல. இதுல பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டுல திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரையும் போறாங்களப்பா. அப்ப தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஜே.ஏ. தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சரியா? இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உப்பு சத்தியாகிரக போராட்ட தியாகிகள் யாரு வந்தாலும் இவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க கூடாது, இவங்களுக்கு வந்து யாரும் எந்த நல்லதும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரியா? அப்ப இது வந்து என்ன அப்படின்னா, போன குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின். ஆனா ஜே.ஏ. தானுக்கு பதில் ஏதோ ஹெச்.ஏ.
தாரன் அந்த மாதிரி ஏதோ கொடுத்திருந்தாங்க. சரியா? சரி ரைட்டு. அதாவது யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது உப்பு சத்தியாகிரக தியாகிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? சரி. இதுல நம்ம இந்திய அளவுல சரோஜினி நாயுடு பார்த்தோமா, தமிழ்நாடு அளவுல ருக்மணி லட்சுமிபதி அவங்க தான் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளி கைதான முதல் பெண்மணி. சரியாப்பா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க. இதே உப்பு சத்தியாகிரகத்துல வடமேற்கு எல்லை மாகாணம். சரியா? இந்த உப்பு சத்தியாகிரகத்தை இந்திய அளவுல மகாத்மா காந்தி எடுத்துட்டு போன மாதிரி வடமேற்கு எல்லை மாகாணத்துல எடுத்துட்டு போனவர் யாரு அப்படின்னா கான் அப்துல் கபார் கான். சரியாப்பா? அதனாலதான் இவரை எல்லை காந்தின்னு சொல்றாங்க. வடமேற்குனா என்னதுப்பா? இதுதான் வடமேற்கு. சரியா? இதுதான் நம்ம இந்திய பகுதியோட எல்லை. இந்த பகுதியில வந்து இவர் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்துட்டு போனதுனாலதான் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான் அப்துல் கபார் கான இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லை காந்தின்னு சொல்றோம். அந்த எல்லை பகுதியில காந்தியோட கொள்கையை கொண்டு போனவர். சோ குடைமட்கீர் செஞ்சட்டை இயக்கம் இவர் வச்சிருந்தாரு. சரியாப்பா? சரி ரைட், ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா காந்தி வந்து இதுக்காக கைது செய்யப்படுறாரு. 1930 எரவாடா சிறையில அடைக்கப்படுறாருப்பா. சரியா? காந்தி உட்பட 90,000 பேர் வந்து கைது செஞ்சு எரவாடா சிறையில 90,000 பேர் கைது செஞ்சு எரவாடா சிறையில அடைக்கப்படுறாங்க. சரியா? சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ 1930 உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்சிருச்சாப்பா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு, அதாவது முதல் வட்டமேசை மாநாடுப்பா, 1930 நவம்பர் மாதம் நடைபெற்றிருக்கும். ஏன் இது நடைபெறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு அப்படின்றவரு மாகாண சுயாட்சியில சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி கொடுத்திருப்பாரு. சரியாப்பா? சிறுபான்மையினருக்கு தனி தொகுதியா நான் சில தொகுதிகளை அறிவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சே மெக்டொனால்டு அறிவிச்சிருப்பாரு. ஆனா இது என்னன்னா மக்களை வந்து பிரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இழுபறி நடந்திருக்கும். ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு இது வரும் என்னன்னா இது கண்டிப்பா காங்கிரஸ் இல்லாம நம்ம வட்டமேசை மாநாடு நடத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா தான் இந்த வட்டமேசை மாநாடு ஒரு முடிவுக்கு வரும். அப்ப உள்ள இருக்காப்ல யாரு? நம்ம தாத்தா. சரியா? காந்தி தாத்தா உள்ள இருக்காப்ல. அவரை கூட்டியாங்கப்பா. கூட்டி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாதான் இது என்னத்தவாச்சும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றதுக்காக காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்படுதுப்பா. சரியா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் போடப்படுது இர்வின் பிரபு கூட. அப்போ தாத்தா சும்மா இருப்பாரா? என்ன சொல்லுவாரு? அவங்க ஏன்னா அவங்களா வந்து கூப்பிடுறாங்க வந்து பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்கன்னு. அப்போ சும்மா வர முடியாதுல்லப்பா. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு சத்தியாகிரக தியாகிகள் எல்லாருமே விடுதலை செய்யணும். தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணவங்க, அதாவது கொலை செஞ்சவங்களை தவிர்த்துட்டு தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையுமே நீங்க ரிலீஸ் பண்ணாதான் நான் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதனால உடனே உப்பு சத்தியாகிரக தியாகிகள் அந்த 90,000 பேர் கைது செய்யப்பட்டவங்களும் உடனடியா விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங் ஜெயில இருப்பாரு. ஆனா பகத்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கேட்டிருப்பாரு. காந்தி வந்து பகத்சிங்கை விடுதலை செய்யணும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை விடப்பட்டிருக்கும். ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து அதை ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா பகத்சிங்கும் அவரோட குழுக்களும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இர்வின் பிரபு போன ட்ரெயினே வந்து கொளுத்துறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 90,000 பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இவங்க வந்து அமைதி வெளியில போராடினவங்க. இவங்களை வெளியில விட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா சப்போஸ் பகத்சிங்கை வெளியில விட்டா இன்னும் எத்தனை ஆங்கிலேயர்கள் கொலை செய்யப்படுவாங்கன்னு சொல்லி தெரியாது. அதனால அவரை வந்து விடுதலை செய்ய மறுத்திருப்பாங்க. சோ 2வது வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் 7 நடைபெறுதுப்பா. சரியா? 1931 செப்டம்பர் 7 2வது வட்டமேசை மாநாடு நடைபெறுது. சிறுபான்மையினருக்கான தனி தொகுதி ஏத்துக்கல மகாத்மா காந்தி. சரியா? உடனே அவரு அங்க பெரிய பிரச்சனை மாதிரி நடக்குது. இவர் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே இந்தியா திரும்பினோடனே மறுபடியும் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்குறாரு. உடனே மறுபடியும் தூக்கி உள்ள போட்டுறாங்க தாத்தாவை. சரியா? அப்ப மகாத்மா காந்தி திரும்ப வந்து ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு 2வது வட்டமேசை மாநாடு முடிஞ்ச உடனே. அடுத்து பாருங்க 3வது வட்டமேசை மாநாடு 1932 நவம்பர் 17 வந்து நடைபெறுதுப்பா. இதுல வந்து காங்கிரஸ் பங்கேற்கல. ஏன்னா தாத்தா உள்ள இருக்காரு, ஜெயிலுக்குள்ள இருக்காரு மகாத்மா காந்தி. சரியா? அதனால இத வந்து காங்கிரஸ் வந்து யாருமே பங்கேற்கல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பிரச்சனை வருது. அதாவது செப்டம்பர் 1932 செப்டம்பர் 27 பூனா ஒப்பந்தம் வந்து போடப்படுதுப்பா. இந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் போடப்பட்டது. சரியா?
அதாவது தனி தொகுதி கூட்டு தொகுதினா என்னன்னா, இப்போ 39 எம்பி தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த அதாவது தனி தொகுதி நிராகரிக்கப்பட்டு கூட்டு தொகுதி ஏற்கப்பட்டது. இதுக்கான அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இதுல 39 தொகுதி இருக்கு. இதுல வந்து ஒரு 20 தொகுதி 20 இல்ல. ஒரு 10 தொகுதி வந்து சிறுபான்மையினருக்குன்னு ஒதுக்கிட்டாங்க அப்டின்னா, இதுல சிறுபான்மையினர் மட்டும் தான் போட்டி போட முடியும். வேற யாரும் போட்டி போட முடியாது. மிச்சம் இருக்க 29 இடங்கள்ல யாருனாலும் போட்டியிடலாம். இதுதான் வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கான்செப்ட். ஆனா, இது வந்து தனி தொகுதி. கூட்டு தொகுதினா என்னன்னா, இப்ப இந்த 10 தொகுதி வந்து சிறுபான்மையினருக்குன்னு ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொகுதியில சிறுபான்மையினர் ஒருத்தர் நிப்பாரு. அ சாதாரண ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் நிப்பாரு. அப்ப வரக்கூடிய மக்கள் சிறுபான்மையினர்ல யாரு எம்பி ஆகணும்னு ஒரு ஓட்டு போடணும். பொதுமக்கள்ல பொதுவான நிக்கிறவங்க ஒருத்தவங்கள யாரு தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஓட்டு போடணும். அப்ப 2 ஓட்டு போடணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 எம்பிக்கள் இருந்திருப்பாங்க. சரியா? இதுதான் கூட்டு தொகுதிக்கான கான்செப்ட். சோ கூட்டு தொகுதி ஏற்கப்பட்டிருக்கும். சரியாப்பா? அடுத்து 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டொனால்டு அறிக்கை வந்து வெளியிட்டப்படும். அதுல வந்து தனித்தொகுதி சிறுபான்மையினருக்குன்னு உறுதி செஞ்சிருப்பாரு. சரியா? இது வந்து இந்துக்களை வந்து பிரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ சிறையில வந்து காந்தி உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பூனா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். சரியாப்பா? சரி ரைட் ஓகே. பூனா ஒப்பந்தம் அதுக்கப்புறம் தான் போடப்பட்டிருக்கும். சோ முன்கூட்டியே சாம்பிளுக்கு எழுதியிருக்காங்க அவங்க. பூனா ஒப்பந்தம் ஹெட்டிங் எதுக்காக அப்படி போடப்பட்டிருக்குன்னா, இந்த தனி தொகுதியை நீக்கி கூட்டு தொகுதியை உருவாக்குறதுக்காக. சரியா? அப்போ இந்த பூனா ஒப்பந்தத்துல தமிழ்நாடு சார்பா கையெழுத்திட்டவர் யாரு அப்படின்னா, எம்.சி. ராஜா கையெழுத்திட்டிருப்பாரு. சோ 71 தொகுதிகளா இருந்தது 148 இடங்களா அதிகரிக்கப்பட்டுருச்சு. யாருக்கு? சிறுபான்மையினருக்கு. ஏன்னா, அது தனி தொகுதி கிடையாது, கூட்டு தொகுதி. 2 பேருமே வந்து ஓட்டு போடலாம் அப்படின்றதுக்காக. சரியாப்பா? சரி ரைட். அதே மாதிரி மத்திய சட்டப்பேரவையில சிறுபான்மையினருக்குன்னு 18% இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டிருக்கும். ரைட். அடுத்து பாருங்க. இந்திய அரசு சட்டம். சரியாப்பா? 1935 என்னன்னா, இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் 1919 அது வந்து நீக்கப்பட்டு மாகாணங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 தான் இருந்துச்சுலப்பா. அதாவது இரட்டை தொகுதி. அது வந்து இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டு மாகாணங்கள்ல ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியாப்பா? அதுதான் அந்த ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்றது நீக்கப்பட்டு ஒற்றை ஆட்சி முறை வந்து ஒவ்வொரு மாகாணத்திலையும் கொண்டு வரப்பட்டிருக்கும். சோ இந்த இந்திய அரசு சட்டத்துப்படி தான் இந்தியால இருந்து பர்மா தனியா பிரிக்கப்பட்டிருக்கும். அது ரொம்ப மெயின்ப்பா. சரியா? அதாவது பர்மா பிரிக்கப்பட்டது எந்த சட்டத்தின்படினா 1935 சட்டத்தின் படி. சரியா? மாகாணத்துல இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டிருக்கும். அதான் இதோட மெயின் கான்செப்ட். சரியாப்பா? ஒவ்வொரு மாகாணத்திலயும் இரட்டையாட்சி முறை இருந்துச்சுலப்பா, அது ஒழிக்கப்பட்டு இந்தியா ஃபுல்லா ஒரே ஆட்சி, அதுல வந்து இரட்டையாட்சி முறை கொண்டு வந்திருக்கும். அப்ப மாகாணங்கள்ல இரட்டையாட்சி இதான் மெயின். மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தது எப்ப அப்படின்னா 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துல. சோ மத்தியில இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா அதாவது மாகாணத்துல இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டு மத்தியில கொண்டு வரப்பட்டது 1935. சரியாப்பா? சரி ரைட். அப்போ காங்கிரஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவரை நம்ம முடிச்சிருவோம்ப்பா. சரியா? இதுவரை ஒரு வீடியோவை பார்த்துருவோம். நீங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது விடுதலை. சரியா? விடுதலை சார்ந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருவோம். இது நம்மளுக்கு கொஞ்சம் கதை மாதிரி வரும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். சரியாப்பா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்திய அரசு சட்டம் இதோட கூட நம்ம நிப்பாட்டிக்கிருவோம். இது படி என்ன அப்படின்னா 1937 ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1937 வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து பொது தேர்தல்ல நின்றுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு அப்புறம் திரும்ப 1939 டு 45 நம்மளுக்கு 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வர்ற கான்செப்ட்லாம் அடுத்த வீடியோவா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன்பா. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து நம்ம சுதந்திரம் சார்ந்து எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் நம்ம எக்ஸ்டென்ஷனா கொண்டு போக வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு இதுவரையும் போவோம். இந்த 1935 இந்திய அரசு சட்டம் வரையும் போதும்பா. நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், விடுதலை வரையும் நடத்தினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். நான் அதை வந்து இன்னொரு வீடியோவா போட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நோட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும்பா. நன்றி.